விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இன்னைக்கு ஆண்டவரும் இந்த ஆண்டு கொண்டிருங்களும் எல்லாருமே கலைத்துறையை சேர்ந்தவங்க தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அதுக்கு குறிப்பாக ஒரு சில அமைப்பு ஜாதகத்தில் வேணும். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சந்திர பகவானும் இந்த 3 கிரகங்களும் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு. சப்போஸ் அமைப்பு இருக்குது, வலு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அமைப்பு இருந்து வலு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே இந்த பரிகாரம் பண்ணுறது சித்தர்கள் சொன்ன பரிகார முறை தான். இந்த கலைத்துறைக்கு முக்கியமான தெய்வம்ன்றது யார் தெரியுமா? கிருஷ்ண பகவான் தான். சந்திரன் இருக்காரு அப்படின்னா தயவு செஞ்சு போங்க, உடனடியாக போங்க. வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதாசி திதியில் போயிட்டு கிருஷ்ண பகவானை போய் பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நான் அடித்து சொல்கிறேன், 100% 3 மாதத்தில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கிருஷ்ணரை கும்புறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொருளாதார உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தருமே வந்துட்டு ஒரு துறையில சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. குறிப்பா நம்ம சென்னையில எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நிறைய இடங்கள்லயே வந்து கலைத்துறையில சாதிக்கணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. இப்படி கலைத்துறையில சாதிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதக ரீதியாவே அது அமைஞ்சிருக்கணுமா, இல்லை அதுக்காக நாமளும் எந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்து வரணும்? இல்லை, இப்போ எல்லாமே இங்கே ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் அமையும். யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லும்போது அந்த எண்ணனுடைய பிரதிபலிப்பு தான் ஜோதிடம், ஜாதகம். அது இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் நம்புறவங்களுக்கும் அது வேலை செய்யும், நம்பாதவங்களுக்கும் வேலை செய்யும், ரெண்டுமே. ஆனால் அதுதான் முதல்ல எல்லாருக்குமே சொல்கிறோம், எங்கேயாவது ஒருத்தர் ஜாதகத்தை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம், எந்த துறை தான் உங்களுக்கு ஒத்து வரும், எந்த வேலை செஞ்சால் சுபிட்சமாக இருக்க முடியும், எந்த லைன் நம்ம சூஸ் பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்க சொல்கிறோம். அது தெரிஞ்சு ட்ரை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். போகாத ஊருக்கு நிறைய பேர் வழி தர்றாங்க. கலைத்துறைன்றது முக்கியமான துறை. இன்றைக்கி ஆண்டவரும் இந்த ஆண்டு கொண்டிருங்களும் எல்லாருமே கலைத்துறையை சேர்ந்தவங்க தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அதுக்கு குறிப்பாக ஒரு சில அமைப்பு ஜாதகத்தில் வேணும். அதை தயவு செஞ்சு ஜாதகம் பாருன்னு சொல்கிறோம். இருந்தாலும் வெளிப்படையாக சொல்ல வரோம். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சந்திர பகவானும் இந்த 3 கிரகங்களும் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு. இது அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல வலுப்பெற்றிருக்கணும், இல்லை பார்வை பெற்றிருக்கணும், ஆட்சி பெற்றிருக்கணும், நட்பு பெற்றிருக்கணும். இப்படி இருந்தால் தான் ஒருத்தர் கலைத்துறையில் சுபிச்சிக்க முடியும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, 10 வருஷமாக ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்னா இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்திருக்காது. சப்போஸ் எனக்கு அந்த அமைப்பு இருக்குது, இருந்தும் என்னால் சோபிக்க முடியலன்னா அதுக்கு பரிகார முறைகள் கண்டிப்பாக இருக்குது. அதை கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா நான் கண்கூடாக பார்க்குறேன், இந்த சென்னையில் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் நிறைய பேர் முயற்சியை நோக்கி போயினே இருக்காங்க. விடாப்படியாக முயற்சிக்கிறாங்க. 10 வருஷம் 5 வருஷம்லாம் காத்துனுக்காங்க, என்றைக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு. உண்மையிலே அதுக்கு சித்தர்கள் வழிமுறை கொடுத்துருக்காங்க. முதல்ல உங்கள் 7ஆம் இடத்துல புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சந்திர பகவானும் நல்லா இருக்காங்கன்னா முதல்ல செக் பண்ணுங்கள். இந்த விஷயத்துக்கு உள்ளே வர முன்னாடி கலைத்துறை பொதுவாக எல்லாமே மீடியா உட்பட கலைத்துறை சார்ந்த அன்பர்கள் எல்லாருமே இது வலுவாக இருக்குன்னு முதல்ல பார்த்துங்க. சப்போஸ் அமைப்பு இருக்குது, வலு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அமைப்பு இருந்து வலு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே இந்த பரிகாரம் பண்ணுறது சித்தர்கள் சொன்ன பரிகார முறை தான். உங்கள் பகுதியில் கிருஷ்ணர் கோயில் இருக்கும், எங்கே தேடி பாருங்கள். நிச்சயமாக கொஞ்சம் ரேராக தான் கிருஷ்ணர் கோயில் இருக்கிறது, தேடி பாருங்கள். அந்த கிருஷ்ண பகவானை வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதாசி திதின்னு ஒரு நாள் வரும் வளர்பிறையில். அந்த நாளில் போயிட்டு ஒவ்வொரு மாதமும் அவரை வணங்கிட்டு வாங்க. கலைத்துறையில் மிகப்பெரிய ஆளாக வர முடியும். இது ஜோதிட சூட்சமும். இந்த கலைத்துறைக்கு முக்கியமான தெய்வம்ன்றது யார் தெரியுமா? கிருஷ்ண பகவான் தான். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அருளக்கூடிய புகழை தேக்கக்கூடிய ஒரு பகவான் யார் அப்படின்னா, புகழுக்கு பெருமைக்கு ஒரு அதிகாரத்துக்கு ஆடம்பரத்துக்கு எல்லாத்துக்குமே விஷயத்துக்கு கைவிடுகிற ஒரு பகவான் யாருன்னா கிருஷ்ண பகவான். இந்த அமைப்பு கலைத்துறை அன்பர்கள் ட்ரை பண்ணுறவங்க இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்கள் வேற துறையை தேர்ந்தெடுத்துங்க, போய் தேடி அலையாதீங்க. இருக்குது ஐயா, எனக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், சந்திரன் இருக்கார் அப்படின்னா தயவு செஞ்சு போங்க, உடனடியாக போங்க. வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதாசி திதியில் போயிட்டு கிருஷ்ண பகவானை போய் பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நான் அடித்து சொல்கிறேன், 100% 3 மாதத்தில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த அமைப்பு இருந்து வலுவில்லாமல் இருக்கிற நபர்களுக்கு. இப்போ அங்கே போய் வேறு ஏதாவது பரிகார முறைகளும் செய்யணும் அப்படின்னு இருக்கு? ஒன்றும் தேவையில்லை, போய் பார்த்தா மட்டுமே. தயவு செஞ்சு அவரை போய் பாருங்கள். ஐயா, எனக்கு வர வேண்டிய விஷயத்த கொடுங்க, நீங்கள் தான் தரணும், உங்களை விட்டால் எனக்கு வழி இல்லை, எனக்கு அமைப்பு இருக்குது ஆனாலும் வந்து சேரலை, சேரத்துக்கான வழிமுறையை சீக்கிரமாக காமிங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொன்னேன். 3 மாதம் சொன்னேன். 3 மாதம் தொடர்ந்து இப்போ வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக 100% ரிசல்ட் கிடைச்சே தீரும். சரி, இப்போ ஆரம்பத்தில் போகணும், அதாவது உள்ள கலைத்துறைக்குள்ளே போகணும்னு இருக்கக்கூடியவங்களுக்கு ஓகே, உள்ளே வந்தாச்சு, எங்களுக்கு அந்த அமைப்பெல்லாம் இருக்குது, நாங்கள் உள்ளே வந்து. அதான் சொல்கிறேனே, உங்களுக்கு முதல்ல இது இல்லாமல் உள்ளே வரமாட்டீங்க. நல்லா புரிஞ்சிடணும். இந்த புதர் பகவானோ சுக்கிர பகவானோ சந்திர பகவானோ ஆக்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த துறைக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும்.
ஆனால் அதை தாண்டி கோச்சார கிரகங்கள் மற்ற கிரகங்கள் வலுவில்லாமல் இருந்திருக்கும். அந்த வலு சேர்க்கிற விஷயந்தான் அந்த பரிகாரம். உங்களுக்கு ஆக்சுவலாக இன்னொரு 5 வருஷம் கழிச்சு கிடைக்க போகுதுன்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். தடைகள் ஏகப்பட்டு இருக்குன்னா இப்போ சின்னதாவது நீங்கள் சோபிக்கணும். பெரிய லெவலில் புகழ்பெற்ற இயக்குனராகவோ புகழ்பெற்ற நடிகராக வர முடியலனாலும் கூட சிறிய லெவல்லையாவது நீங்கள் அந்த துறைக்குள்ளே வரணும்ல. அந்த வாய்ப்பும் கிடைக்காம நிறைய பேர் சுற்றுறாங்கல்ல, அவங்களுக்கான வழிமுறை தான் இது. நீங்கள் இந்த ஆரம்ப புள்ளியிலேயே இதை பண்ணிட்டீங்கன்னா அந்த இலக்கு ஈஸியாக அடைஞ்சிடலாம். உங்களுக்கு உண்மையிலே இந்த அமைப்பு இந்த இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கான வேறு துறை இறைவன் ஏற்கனவே வச்சு வச்சுருப்பான். அதை போய் ஜாதகத்தில் கண்டுபிடிங்க, அப்போ ஜெயிச்சிடலாம். இங்கே ஜெயிக்கணுன்றதுக்காக நான் பார்க்குறேன் பல ஆண்டு காலமாக சுற்றுறாங்க, ஆனால் அவங்களுக்கு சோபிக்க முடியல. ஆனால் அந்த பொது வழியில் இந்த விஷயத்தை சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் சித்தர்கள் சொன்ன வழிமுறை தான் அது. தயவு செஞ்சு திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல புதன் பகவானோ சுக்கிர பகவானோ சந்திர பகவானோ ஒன்று சேர்ந்தே இருக்கணும், இல்லை தனித்து இருக்கணும், நல்ல பார்வை பெற்றிருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த பரிகாரம் செயல்படும். இந்த அமைப்பு இருந்தால் போதும், நிச்சயமாக அவங்களை ஆக்டிவேஷன் பண்ணிடலாம். இப்போ கிருஷ்ணர் கோவிலுக்கு போறதுன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. கோவிலுக்கு போக முடியல, கையில நாங்க ஏதாவது ஒரு பொருட்கள் வச்சுக்கலாம். இப்போ எலுமிச்சை பழமோ கிருஷ்ணர் பகவான் படத்தையே வச்சுங்க, அதே வளர் பெரிய ஏகாதசி அவர் நினைங்க. எங்கே இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர தெய்வம் அவர். கண்டிப்பாக வருவார். நீங்கள் இன்னும் நான் வெளிப்படையாக சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை போய் பாருங்கள். இந்த கிருஷ்ணர் பகவானை வழிபடுற சமூகம் மட்டும் எப்படி இருக்கு போய் ஆய்வு பண்ணி பாருங்கள். பொருளாதாரத்தில் மேலே இருப்பாங்க, எந்த காலத்துலையும் அவங்க கேட்டு இருக்க மாட்டாங்க. நான் வேணா சேலஞ்ச் பண்ணுறேன், கிருஷ்ணரை கும்புறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. ஏன்னா அந்த சூட்சம் அவங்களுக்கு தெரியும். கால நேரம் கோச்சாரம் எப்படி மாறி மாறி போனாலும் விடாமல் பிடிச்சிடுவாங்க. ஒரே தெய்வத்தை பிடிச்சிடுவாங்க, கண்டினியூவாக பிடிப்பாங்க. ஃபஸ்ட்டு குலதெய்வம், 2வது இஷ்ட தெய்வம். இந்த இஷ்ட தெய்வம்ன்றது பொருளாதாரம், புகழ், கலைத்துறை, இந்த 3த்துக்கும் முக்கியமான தெய்வம் கிருஷ்ண பகவான் தான். அதனால் வழிபாட்டு முறையில் இப்போ மீடியாவில் விட நீங்கள் சோபிக்கணும், பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கிருஷ்ண பகவானை பிடிங்க. இந்த விஷயத்துக்கு அவர் தான் அதிபதி. அப்புறம் இந்த வெந்தயம்னு ஒன்று இருக்கும், புத பகவானுடைய விஷயங்கள். வெந்தயம் தெரியுமா உங்களுக்கு? வெந்தயத்தை பயன்படுத்துங்க. சுக்கிர பகவானை வழிபட ஆரம்பிங்க, புதன் பகவானை வழிபட ஆரம்பிங்க, பௌர்ணமி வழிபாடு செய்யுங்க. இங்கே சென்னையில் போனீங்கன்னா வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்குது, மயிலாப்பூர் பக்கத்தில் வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்குது, சுக்கிர பகவானுடைய ஸ்தலம். அங்கே அடிக்கடி போயிட்டு வாங்க. லைப்ரரிக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. இந்த மீடியாவில் ஜெயிக்கணும் அப்படின்ற நபர்கள் எல்லாருக்குமே நீங்கள் புத்தகத்தை படிக்கிறீங்களோ இல்லையோ, நம்மளுக்கு கன்னிமரா லைப்ரரி இருக்குது, சும்மா வச்சு ஒரு 8 போயிட்டு வாங்க, உள்ளே போய் என்ட்ரி கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு அதுக்கான வழிகள் கிடைக்கும். அடுத்த கட்டமாக போகிறதுக்கான விஷயத்தை காமிப்பார். கண்டிப்பாக கிருஷ்ணர் கோயிலில் போயிட்டு ஒரு 3 மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திதியில் அவரை வணங்கின்னு வந்தீங்கன்னா 100% மாற்றம் கிடைச்சே தீரும். இது சித்தர்கள் சொன்ன பரிகார முறை. இது ஒரு அனுபவத்தில் நடந்து கொண்ட விஷயம். நீங்கள் உண்மையிலே இதை போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். கிருஷ்ண பகவானை வழிபடுற நபர்கள்லாம் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னாவே நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரிய வரும். சிறப்பு சார். ஸோ கலைத்துறையில் சாதிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.